வணக்கம். Fourier transforms of a Gaussian function, அப்புறம் Fourier transform of Dirac delta function, Laplace transform of Dirac delta function and Fourier transform of derivatives எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். முதல்ல Fourier transform of Gaussian function. Definition of Fourier transform. Fourier transform of f of t is equal to 1 by root 2 pi integral minus infinity to plus infinity f of t e power minus I omega t dt. It will be a function of g of omega. இந்த constant term வந்து வெவ்வேறு புக்கில் வெவ்வேறு மாதிரி இருக்கும், டெஃபினிஷனுக்கு தகுந்தாப்புல மாறும். இது Fourier transformனுடைய டெஃபினிஷன். Gaussian function னுடைய definition என்னன்னா f of t is equal to e power minus a t squared. ஏங்கிறது some positive constant. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் Gaussian function பேர். Fourier transform of Gaussian function. இது Fourier transform, இது Gaussian function. ஸோ இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணியிருக்குது. f of tக்கு பதிலாக இங்கே ரெண்டு இடத்துல f of t இருக்குது, f of tக்கு பதிலாக e power minus a t square போட்டுக்கிறோம். ஸோ Fourier transform of e power minus a t squared is equal to 1 by root 2 pi minus infinity to plus infinity integral f of tக்கு பதிலாக e power minus a t squared e power minus I omega t dt மற்றெல்லாம் காப்பி. ஸோ இந்த இன்டெக்ரலை வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிக்கலாம். இதில் இதுதான் இ பவருங்கிறப்ப இந்த இ பவர் மைனஸ் ஏடி ஸ்கொயர்ட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகாட்டி சேர்த்து எழுதணும்னா இ பவர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் மைனஸ் ஐ ஒமேகாட்டின்னு வரும். அதில் மைனஸ் ஏவை காமன் எடுத்தோம்னா டி ஸ்கொயர்ட், இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது வெளியே எடுத்தாச்சு, மீதம் உள்ளது ஐ ஒமேகாட்டி. ஏ காமன் எடுத்துருக்கோம், அதனால் ஏயை இங்கே டிவைட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் இதையும் இப்போ இருக்கிறப்ப மைனஸ் ஏடி ஸ்கொயர்டு வரும், மைனஸ் ஏஏ கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஐ ஒமேகா டி வரும். இது ஸோ ஃபஸ்ட்டில் மைனஸ் ஏயை வெளியே எடுத்துருக்குறோம், அதே தான் அங்கே எழுதியிருக்கிறோம். இதிலேருந்து இது எப்படி வருது அப்படின்னா, ஏற்கனவே லேப்லாஸில் இந்த மாதிரி பார்த்தோம். இங்கே வந்து டி ப்ளஸ்ஸு ஐ ஒமேகா டி பை ஏன்னு இருக்குது. இதை டி ப்ளஸ் இந்த டீனுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இதில் பாதி ஐ ஒமேகா பை ஏ இருக்குது, அதில் பாதி. ஸோ டி ப்ளஸ் ஐ ஒமேகா பை 2ஏனுடைய ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதினோம்னா மைனஸ் ஏ காமனாக எடுத்துருக்குறோம். எழுதினோன்னா என்னெல்லாம் வரும்னா டி ஸ்கொயர்டு, இந்த டி ஸ்கொயர்டு டேர்ம் வந்துடும். அப்புறம் இதனுடைய ஸ்கொயர்டு தான் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு பை இதனுடைய ஸ்கொயர்டு வந்து 4a ஸ்கொயர்டு அப்படி வரும். ஒரு ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ்ட்ராவாக வரும், அது இதில் இல்லை. அந்த ஸ்கொயர் டேர்ம் தான் இதில் கழிக்கிறோம். இன்னொன்று வந்து ட்வைஸ் ஆஃப் திஸ் அண்ட் தேட்னு வரும் 2ab ஃபார்முலாவில். அப்போ 2 இன்டு அப்போ அந்த 2 கேன்சல் ஆகிடும். இதையும் இப்போ இருக்கிறப்ப ஐ ஒமேகா டி பை ஏ வந்துடும். ஸோ இதனுடைய ஸ்கொயர் டேர்ம் இங்கே வந்துடுது. இதனுடைய இது இண்டு ட்வைஸ் வரக்கூடிய டேர்ம் இந்த இருக்குது. இன்னொரு டேர்ம் வந்து இதை ஸ்கொயர் பண்ணி வந்த டேர்ம், அது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை கழிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணி வந்த டேர்ம் என்னென்னா, இது ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் வரும். இங்கே ஒரு மைனஸ் ஏ இருக்குது. ஸோ அந்த மைனஸ் ஏ வந்து இங்கே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகிறப்ப 4a மட்டும் வரும். இதில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குதுனால மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ஐ ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ்ஸு இந்த ஏஏ கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ்ஸு ஒமேகா ஸ்கொயர் பை 4a. 2 ஸ்கொயர் பண்ணுறப்ப ஒரு 4, ஏ ஸ்கொயர் பண்ணுறப்ப ஏ ஸ்கொயர்ட், அந்த ஏஐயும் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ்ஸு ஒமேகா ஸ்கொயர் பை 4a எக்ஸ்ட்ராவாக வரும், அதை கழிச்சிருக்கிறோம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை 4a கழிச்சிருக்கிறோம். எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரெண்டு இ பவர் எழுதுகிறோம். இந்த இ பவர் டி வரக்கூடிய இது எங்கேயும் கான்ஸ்டண்ட்டாக வரக்கூடியது இ பவர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை 4ஏவையும் தனியாக எடுத்து எழுதியிருக்கிறோம். இங்கே வந்து இன்டகிரேட்டிங் வேரியபிள் டி தான். அப்போ ஒமேகாங்கிறது கான்ஸ்டண்ட்டு, இன்டகரலை விட்டு வெளியே எடுத்துருக்குறோம்.
ஸோ இதில் உள்ள e பவர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை 4a வெளியே எடுத்துருக்குறோம். மற்ற டேர்மு இதான். இப்போ இந்த இன்டகிரேட்டிங் வேரியபிள் இந்த ஈக்கு முன்னாடி இருக்குதே இந்த இதை வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்கு உள்ளதை யூன்னு வச்சுக்கிறோம். ஸோ யூ ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஐ ஒமேகா பை 2a. ஸோ இந்த இன்டகரில் வேறு ஒரு வேரியபிளை வச்சு இன்டகிரேட் பண்ண விரும்புகிறோம் யூங்கிற வேரியபிளில். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டியூஸ் ஈக்குவல் டு டிடி டியூஸ் ஈக்குவல் டு டிடின்னு வரும். டியூஸ் ஈக்குவல் டு டிடி, ஏன்னா இந்த இது கான்ஸ்டன்ட். இதில் இன்னொன்று லிமிட் எல்லாம் பார்த்தோம்னா இங்கே டி தான் இன்டகிரேட்டிங் வேரியபிள். டி மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப யூ மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். இந்த ஆட் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து வெரி ஸ்மால். டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப இதுவும் ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும், ஏன்னா இது வந்து நெக்லிஜிபிளி ஸ்மால் இன்ஃபினிட்டியை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ லிமிட்டு வந்து டி மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆகிறப்ப யூவும் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக போகும். ஸோ இதே இன்டகிரல் அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். லிமிட்டில் எந்த மாற்றமும் இல்லை. e பவர் மைனஸ் ஏ, இதைத்தான் அந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் யூன்னு வச்சுருக்கிறோம். யூ ஸ்கொயர்டு டிடிக்கு பதிலாக டியூ. ஸோ இது போட்டிருக்கிறோம். இது ஒரு ஸ்டாண்டர்டு இன்டகிரல். இந்த இன்டகிரலினுடைய வேல்யூ வந்து √2 பை பை ஏன்னு வரும். அது எப்படி காமா ஹாஃபுங்கிலேருந்து வரலாம், அது எப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இன்டகிரல் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு இன்டகிரல், √2 ஆஃப் பை பை ஏ. So e power minus omega square by 4a by √2 pi. This quantity is root pi by a. So root pi by a. அது எப்படி வந்துன்னு இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே √2 பையும் இங்கே ரூட்டில் உள்ள பையும் இங்கே உள்ள பையும் அடிபட்டு போயிடும். அப்போ √2 மட்டும் ரிமைனிங்காக இருக்கும், இங்கே ரூட் ஏ மீதம் இருக்கும். ஸோ √2a டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் as it is e power minus omega square by 4a. இதுதான் திஸ் இன்டகிரல். இந்த இன்டகிரல் தான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த காசியன் ஃபங்க்ஷன். காசியன் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா e பவர் மைனஸ் ஏ டி ஸ்கொயர்ட். அதுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம்னா e பவர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை 4a பை √2a வருது. ஸோ இதுவும் ஒரு காசியன் ஃபங்க்ஷன் தான், கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் மாறி இருக்குது. ஸோ காசியன் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஆல்சோ ஏ காசியன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், find the Fourier transform of a Dirac delta function. அதே மாதிரி find the Laplace transform of the Dirac delta function side by side என்னன்னு பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் த Dirac delta ஃபங்க்ஷனை ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி டெல்டா ஆஃப் டி மைனஸ் ஏ எஃப் ஆஃப் டி டிடிங்கிறது எஃப் ஆஃப் ஏ. டெல்டா டி மைனஸ் ஏ வந்து எல்லா இடமும் 0ன்னு ஆகிடும், எக்ஸப்ட்டு டி இருக்கிற இடத்துல ஏன்னு வர்றப்ப. அப்போது டி இருக்கிற இடத்துல ஏன்னு வர இடத்துல தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ. அப்போ மட்டும் இந்த இன்டகிரலினுடைய வேல்யூ 1ன்னு வரும். ஸோ இது ஒரு ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் அல்லது டெஃபினிஷன் ஆஃப் த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டெல்டா டி மைனஸ் ஏ எஃப் ஆஃப் டி டிடிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் அட் ஏ எஃப் ஆஃப் ஏ. இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ண இருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னென்னு எழுதியிருக்கிறோம். இப்போ தான் சொன்னேன், that is Fourier transform of f of t is equal to 1 by √2 pi minus infinity plus infinity f of t e power minus I omega t dt. இப்போ Fourier transform of Dirac delta function என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ Fourier transform of Dirac delta function delta t minus a is equal to இதே இதில் f of t க்கு பதிலாக delta t minus a, மற்றதெல்லாம் சேம் தான். அப்புறம் இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இந்த 1 by √2 pi வரும். அப்புறம் இந்த இன்டகிரல் தான் இங்கே இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டின்னு இருக்குது. ஸோ இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டிக்கு பதிலாக ஏ போடணும். ஸோ இ பவர் மைனஸ் ஒமேகா அந்த ஃபங்க்ஷனை எடுத்து டிக்கு பதிலாக ஏன்னு போட்டிருக்கணும். இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் போக மீது என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை அப்படியே எடுத்து டி இருக்கிறதுல ஏன்னு போட்டிருக்கிறோம். ஸோ இது ஓகே ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். இது டெல்டா டி மைனஸ் ஏக்கு பார்க்குறோம். டெல்டா டிக்கு பார்க்கணுன்னா என்ன செய்யணும், ஏ இருக்கிற இடத்துல 0ன்னு போடணும். ஏ இருக்கிற இடத்துல 0 போட்டோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா டி என்னன்னு கிடச்சிடும். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா டி ஏ இருக்கிற இடத்துல 0 போட்டிருக்கிறோம். இங்கேயும் ஏ இருக்கிற இடத்துல 0 போட்டோம்னா இ பவர் 0 1ன்னு ஆகிடும். ஸோ 1 by √2 பைன்னு வரும். இது டெஃபினிஷனுக்கு தகுந்தாப்பில் இந்த கான்ஸ்டன்ட் மாறும்.
சில புக்குகளில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இந்த கான்ஸ்டன்ட் இல்லாமல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா இங்கே 1ன்னு வரும். சில புக்கில் இங்கே ஒரு √2π இல்லாமல் வெறுமனை 2π போட்டுருவாங்க. அப்போ வெறுமனை 2π வரும். ஸோ அந்த டெஃபினிஷனை பொறுத்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய அந்த ஃபைனல் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ஃபைனல் ஆன்சர் வரும். நம்ம டெஃபினிஷனை பொறுத்தவரை இந்த ஆன்சர் வருது. கீழே வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் வந்து the constant depends on the definition of the Fourier transform அப்படின்னு எழுதிக்கலாம். Next, find the Laplace transform of a delta function. Definition of Laplace transform L of f of t is equal to integral 0 to infinity f of t e power minus st dt. This is the definition of Laplace transform we have already seen. So இங்கே f of t க்கு பதிலா delta t minus a, Laplace transform of delta t minus a is equal to integral 0 to infinity. Instead of f of t we are having delta t minus a e power minus st dt. அப்புறம் we have to use this property. இங்கே f of t க்கு பதிலா என்ன இருக்குது? e power minus st இருக்குது. அப்கோர்ஸ் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் 0 to infinity இருக்குது. அங்கே t is equal to aங்கிறது இந்த இன்டர்வலில் தான் இருக்குது. அந்த இன்டர்வலில் இருந்தால் தான் அந்த ஃபார்முலா செல்லுபடி ஆகும். ஸோ இங்கே t equal to aங்கிறது 0 விட ஜாஸ்தியாக உள்ளதில் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதையும் அதே மாதிரி எழுதலாம். e பவர் மைனஸ் எஸ்டிக்கு போல் e பவர் அந்த டீக்கு போல் ஏன்னு போடணும். டெல்டா ஃபங்க்ஷனுடைய இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ திஸ் இஸ் e பவர் மைனஸ் எஸ்ஏ. இதே இது a is equal to 0ன்னு போட்டோம்னா டெல்டா t is equal to e பவர் 0 ஏக்கு பதிலாக 0 போட்டோம்னா 1 வரும். ஸோ திஸ் இஸ் a Laplace transform of Dirac delta function. நெக்ஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய டெஃபினிஷன் 1/√2π மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of t e பவர் மைனஸ் i ஒமேகா டி dt ஈக்குவல் டு g of ஒமேகா. இதை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகாவாக எடுத்துருக்குறோம். ஏன்னா இதை டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணி லிமிட்லாம் போட்டோம்னா மீத உள்ள ஒமேகானுடைய ஃபங்க்ஷனாக இது வரும். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ், இந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் df/dtக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன வரும்? அப்போது இதே இதில் f of tக்கு பதிலாக df/dt வரும். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இங்கே f of tக்கு இது இருந்தது. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் df/dtங்கிறது இங்கே f of tக்கு பதிலாக df/dtன்னு வரும். மற்றதெல்லாம் சேம். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த டிடியும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இந்த டிடியும் டினாமினேட்டரில் உள்ள இந்த டிடியும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். டிஎஃப்டிங்கிற இந்த டேர்மை வந்து ரெண்டாவது எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த இதில் 1/√2π e பவர் மைனஸ் ஒமேகா டி இன்டெக்ரல் e பவர் மைனஸ் i ஒமேகா டி டிஎஃப்டி வருது. டிடி கேன்சல், டிஎஃப்டி ரெண்டாவதாக எழுதியிருக்கோம். இது யூடிவி மெத்தடில் எழுதியிருக்குது. ஸோ இன்டெக்ரல் யூடிவிக்குள்ள ஃபார்முலாவை பலருடைய ஞாபகப்படுத்திக்கிடுவோம். யூஸ் இன்டெக்ரல் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. இங்கே யூங்கிறது திஸ் ஒன் e பவர் மைனஸ் i ஒமேகா டி. விக்கு பல f of tன்னு இருக்குது. ஸோ அப்படியே யூக்கு பல e பவர் மைனஸ் i ஒமேகா டி, விக்கு பல f of tன்னு இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா திஸ் இன்டெக்ரல் வில் பி ஈக்குவல் டு, ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் df/dt இஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட் இஸ் 1/√2π. அதுக்கு அப்படி காமனாக எடுத்துருக்குறோம். அப்புறம் யூவி, இது யூ, இது வி அப்படியே எழுதிருக்கணும். e பவர் மைனஸ் i ஒமேகா டி, வி வந்து f of t. லிமிட்டு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்புறம் ஒரு மைனஸ் சைன் வரணும். இங்கே ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறோம். மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். எப்படி மாறுதுன்னு பார்க்க இருக்கிறோம். மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் விடியூ. விங்கிறது இந்த f of t. ஸோ விங்கிறது எழுதியாச்சு. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் ஒன் du. du டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் ஒன். இதை e பவர் மைனஸ் i ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டீயை பொறுத்து e பவர் மைனஸ் ஒமேகா டி டிடி அப்படி வரும். மேலே உள்ளதை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒரு மைனஸ் i ஒமேகா வரும். அந்த மைனஸ் i ஒமேகா தான் முன்னாடி எழுதியிருக்கிறோம். ஏற்கனவே ஃபார்முலா உள்ள மைனஸு இந்த மைனஸ் சேர்த்து ப்ளஸ் ஆக்கிடுது. ஸோ ப்ளஸ் i ஒமேகா அப்படி தான் வருது. இப்படி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு
இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டியில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிடுவோம். அசியூம் பண்ணோம்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் உதாரணமாக இப்போ காசியன் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து இன்ஃபினிட்டியில் வந்து ஜீரோன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஜீரோ ஆகிடும். Assume that this function of t at plus or minus infinity is 0, so that this first term will be 0. So second term the remaining Fourier transform of df by dt is equal to I omega times 1 by root 2 pi minus infinity plus infinity f of t e power minus I omega d dt is this Fourier transform. 1 by root 2 pi minus infinity plus infinity f of t e power minus I omega t dt is the Fourier transform. So I omega times Fourier transform of f of t. Fourier transform of f of t is also represented as equal to g of omega. So instead of Fourier transform of f of t, we can write it as g of omega. So I omega g omega. So Fourier transform of df by dt பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னா ஒரு I omega times Fourier transform of f of t. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு Fourier transform பார்க்கணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணாத ஃபங்க்ஷனுக்கு Fourier transform பார்த்து I ஒமேகானால் பெருக்கணும். அதே போல் சிமிலர்லி டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டிக்கு Fourier transform எடுத்தோம்னா இன்னொரு I ஒமேகானால் பெருக்கணும். ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வருது. அப்போது அந்த ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்ஷியேஷன் இன்னொரு தடவை பார்க்குறப்ப இன்னொரு I ஒமேகா வரும். ஸோ Fourier transform of d square ft dt square will be I omega ரெண்டு தடவை வருதுனால I omega squared Fourier transform of f of t. This can also be written in this form I omega whole squared g of omega. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ரெண்டு டைம் I omega வரும். அதனால் I omega ஸ்கொயரு எக்ஸ்ட்ராவாக வரும். n டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது n டைம்ஸ் வரும். So Fourier transform of dn f of t by dtn is equal to I omega power n. f of t omega f of t Fourier transform of f of t is equal to I omega whole power n g omega இதே மாதிரி. Okay, thank you.